செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வால்பாறை அடுத்த கவி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. முதலில் அந்த காட்சியை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்கிட கேட்கலாம். நடேசன், வணக்கம். நீர்வரத்தின் அளவு எவ்வளவு அதிகரித்திருக்கிறது? மேலும் அப்பகுதி மக்களுக்கு ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? தகவல்கள் என்னென்ன? வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் ஆழியாறு பகுதியில் கவியருவி அமைந்துள்ளது. இந்த கவியருவி கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. தமிழகம், கேரளா, ஆந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து மகிழ்வது வழக்கம். கடந்த சில மாதங்களாக கடுமையான வறட்சி நிலவியதால் இந்த அருவியில் தண்ணி வரத்து இல்லாததால் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக சுற்றுலா பயணிகளுக்கு கவியருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு அருவி பகுதி பூட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வால்பாறை அதன் சுற்றுப்புறங்களான எஸ்டேட் பகுதியில் பலமாக பெய்து வருவதால் தற்போது ஆழியாறு கவியருவிக்கு நேற்று இரவு முதல் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கவியருவியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்க முடியாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தற்போது மீண்டும் கவியருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வனத்துறையினர் கூறும்போது தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததும் அந்த பகுதியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அதன் பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி நடேசன்.